அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மந்தி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப அருமையாக வந்திருந்தது. ஸோ எப்படி வந்து அது நம்ம பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்தி மசாலா ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 5 கார்டமன், 1 ஸ்டார் அனீஸ், 2 ஜாதி பத்திரி, 10 கிராம்பு, 3 பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, இதெல்லாம் போட்டு லைட்டாக லோ ஹீட்டில் வந்து நம்ம வந்து லைட்டாக வதக்கிக்கணும். கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் வரும். அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். இன்னொரு கடாயில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆனியனை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து ஒரு இஞ்சி பூண்டு போட்டு இந்த மந்தி மசாலா அரைச்சதை எடுத்து கொஞ்சம் போட்டு நல்லா பெரட்டி ஊற வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா அது ஊறலாம். ஊறினா தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ ஊற வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியனை வந்து அப்படியே வதக்குவோம். ஒரு சட்டியில் நெய் இல்லாட்டு பட்டர் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். அப்படியே ஆனியனை பொன்முருவலாக நல்லா பாதி வதங்குற அளவு நம்ம வறுத்துக்கணும். அப்படியே கொஞ்ச நேரம் ஆனோன்னா அது வதங்க ஆரம்பிச்சிடும், வேக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம்ல சிக்கன், ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம், அதை எடுத்து அந்த சட்டியில் போட்டு நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ண வேண்டியதான். நான் இங்கே வந்து 6 பீஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ ரைஸ்க்கு வந்து 1 கிலோ கோழி அதை மாதிரி எடுத்துக்கலாம். 2 பீஸில் கூட செய்யலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க. அரை கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ சிக்கன் அதை மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சிக்கன் பீசஸ் வந்து லைட்டாக கீறி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வேவுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய பீஸாக போட்டிருக்கோம். ஸோ அதனால் வேவுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். சில பீஸ் வந்து உள்ளே எல்லாம் வேவாது. ஸோ அதை மாதிரி கீறி வச்சுருந்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அதில் வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சோன்னா பச்சை மிளகாலாம் இதில் போட்டுக்கலாம். வச்சுட்டு நல்லா ஒரு பாதி இல்லாட்டி முக்கால்வாசி வேறு அளவுக்கு நம்ம இது பண்ணலாம். இதில் வந்து கொஞ்சோண்டு அந்த மசாலா நம்ம வச்சுருந்தோம்ல மந்தி மசாலா ஏற்கனவே பண்ணது, ஸோ அதையும் கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி அதை டிப் பண்ணுற அளவுக்கு மூழ்கிற அளவு வச்சுக்கிட்டு அதை நம்ம வந்து கொதிக்க வைக்கணும்னா ஒரு பாதியிலேருந்து முக்கால்வாசி அளவு வேகணும். அப்போ தான் வந்து நம்ம திருப்பி ஃப்ரை பண்ணுறப்ப மந்திக்கு சிக்கனை எடுத்து ஃப்ரை பண்ணுவோம். அப்போ வந்து நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். நல்லா கொதி வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா காலை எடுத்து பார்த்தோன்னா அந்த சிக்கன் பீசஸ் வந்து காலில் இருக்க பீசஸ் வந்து நல்லா தனியாக வெளியே வரும். அப்போ தான் வந்து ஓரளவு நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதை நம்ம வேக வச்சுட்டு ஒரு பீஸாக எடுத்து வெளியே வச்சிட வேண்டியதுதான். வெளியே வச்சுட்டு நம்ம வந்து மசாலா ஒன்று ரெடி பண்ணி அதை வந்து திருப்பி ஃப்ரை பண்ணணும். அந்த மசாலா டீட்டெயில்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது. இந்த சிக்கன் கால்லாம் தனியாக வந்திருக்கு பாருங்க, காலில் இருக்க பீசஸ்லாம் சதையெல்லாம் தனியாக வந்திருக்கு. ஸோ நல்லா வெந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா இதுக்காண்டி தனியாக ரெடி பண்ணணும். அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நான் 6 பீசஸ் போட்டேன். உங்களுக்கு தேவையை பொறுத்து இது நீங்கள் 2 பீஸில் கூட பண்ணலாம், 4 பீஸில் கூட பண்ணலாம். பீசஸ் போடும்போது வந்து ஒரு 1/4 கிலோ இருக்க மாதிரி ஒரு பீசஸ் போட்டுங்க. 1/4 கிலோலேருந்து 300 கிராம் இருக்க மாதிரி. ஸோ வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கும். சின்ன பீஸ்லேயும் பண்ணலாம், ஆனால் பெரிய பீஸில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம்
நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் எல்லாரும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு பீஸையும் நான் எடுத்துட்டேன். ஒரு கிட்டத்தட்ட 6 பீசஸ் நான் வச்சு பண்ணேன். ஸோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது 4 பீஸ்லையோ இதெல்லாம் இல்லை 2 பீஸ்லையோ பண்ணலாம். அதே மாதிரி ரைஸை வந்து கொஞ்சம் நான் இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். ஸோ ரைஸை ஊற வச்சுட்டு இந்த சிக்கன் பீஸ் எடுத்தோம்ல, எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்கும், சிக்கன் வெந்த தண்ணி, அதில் வந்து இந்த ரைஸை வந்து 1/2 கிலோ ரைஸ் வந்து அதில் வந்து போட்டுடணும். போட்டுட்டு நல்லா ஹை ஹீட்டில் வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோ ஹீட்டில் ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை மாதிரி வந்து போட்டுட்டு ஒரு நல்லா பரப்பி விட்டுற வேண்டியதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச லெமன் கிடைக்கும், அது ஒன்று போட்டுக்கிட்டோம்னா நல்லா வசதியாக இருக்கும். ஸோ அந்த அப்போ வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஏற்கனவே நம்ம வந்து நம்ம சிக்கன் வந்து வேக வச்சு வச்சுருந்தோம்னா அதில் வந்து அதை ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி மஞ்சள், மிளகாய், கொஞ்சோண்டு எண்ணெய், தேவையான அளவு போட்டுக்கிட்டு அதை வந்து அந்த வெந்த சிக்கன் பீஸ் மேலே அதை வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். நான் தேவைக்காண்டி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மந்தி மசாலாவும் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை போட்டு நம்ம வந்து கலர் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அந்த மந்தி மசாலா ப்ளஸ் மஞ்சள் தூள் மட்டுமே போட்டு இது பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து ரைஸ் வெந்துக்கிட்டே இருக்குது. இந்த காஞ்ச லெமனையும் போட்டு இந்த இதில் வந்து நீங்கள் மந்தி மசாலா வச்சுருக்க வந்து அதுவும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து இருக்கும். ஏற்கனவே வந்து நம்ம சிக்கன் பொரிச்சதுலேருந்து அந்த மந்தி மசாலா இருக்கும். அந்த சிக்கனோட ஃபேட்லாம் வந்து அதில் இறங்கியிருக்கும் அந்த தண்ணியில். அப்படியே மசாலா தடவி வச்ச சிக்கனை ஒரு தோசைக்கல்லையோ ஒரு தட்டுலேயோ ஒரு சட்டிலேயோ வச்சு லைட்டாக எண்ணெய் விட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் ஒரு சைடு பொரிஞ்சு வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சைடு அப்படியே மாற்றி பொரிய வச்சிங்கன்னா எப்படியே ஒரு 10 நிமிஷம் பொரிய வைக்கணும். பொரிய வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும், சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் வந்து தேவையான அளவு வச்சிங்க. ஏன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு சொல்கிறேன்னா அப்போ தான் வேவும், உறிஞ்சிட்டு வராது. அந்த மசாலாவும் அதில் சிக்கன் பீஸில் வந்து நல்லா ஒட்டி இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் ஒரு மூடியை யூஸ் பண்ணி வேவுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே சட்டியில் வந்து தோசைக்கல்லையே வச்சு நீங்கள் வந்து பொரிச்சிக்கலாம். ஸோ எண்ணெயை அப்பப்போ எடுத்து மேலே ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகாத பகுதியெலாம் நல்லா வேகும். ஸோ இப்படியே ஒரு ஒரு பீஸையாக வேக வச்சு நல்லா பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்க வேண்டியதுதான். கடைசியில் வந்து நம்ம ரைஸ் எல்லாம் இறக்குனதுக்கப்புறம் இந்த சிக்கன் பீசஸை வச்சு நம்ம தம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 6 பீஸ் யூஸ் பண்ணதுனால நல்லா பெரிய பீஸாக தான் யூஸ் பண்ணேன் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து 6 பீஸையும் நம்ம தனியாக பொரித்து எடுத்துக்கலாம். பெரிய தோசைகளாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம இதெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ நான் இங்கே சிக்கனில் வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதுனால ஒரு நல்ல ரெட்டிஷ் கலர் வருது. நீங்கள் அதெல்லாமா மந்தி பவுட்ரு மட்டுமே யூஸ் பண்ணியிருந்தீங்க, மந்தி பவுட்ரு ப்ளஸ் மஞ்சள் மட்டுமே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு சாக்லேட் கலரில் அது மாதிரி வரும். இங்கே நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதுனால இந்த சைடு வந்து சிவப்பு கலரில் வருது. இந்த சைடு வந்து அப்படியே ரைஸும் குக் ஆகிடுச்சு, வெந்திருக்கு நல்லா. இப்போ நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கறி எடுத்துக்கிட்டு கறி ஒரு பீஸ் ஒரு சின்ன வட்டியில் வச்சு சிக்கன் பீஸஸையும் வச்சு நம்ம வந்து ஒரு தம் போடணும். தம் போட்டு இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு மந்தி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இது மாதிரி வச்சு உள்ளே வந்து ரெடி பண்ணியாச்சு, தம்மும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக ஆனியன் வந்து நல்லா பொன் முருவலாக வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு மேலே வந்து டிசைன் பண்ணுறதுக்காண்டி மேலே அப்படியே தூவுறதுக்காண்டி அதை வந்து ஆனியன் வதக்கிட்டு இருக்கோம். நல்ல பொன்முருவலாக வரணும், பிஞ்சிரும் கூடாது அட்லீஸ்ட் அதே நேரத்தில்.
ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கிட்டு வருது, ஒரு சிவப்பு நிறம் கொடுக்குது. ஸோ இதை மாதிரி வரும். இன்னும் கூட நீங்கள் வதக்கிக்கலாம். வதக்கி தேவையான அளவு எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம மந்தி பீஸை வந்து இன்னொரு தட்டுக்கு மாற்றுறோம். தம்மெல்லாம் போட்டதுக்கப்புறம் மாற்றினதுக்கப்புறம் இந்த பொரிச்ச வெங்காயம் இதெல்லாம் இருக்குது, அது மேலே நல்லா தூவிட்டு அப்படியே எல்லா இடத்துலையும் வர்ற அளவு தூவிட்டு இந்த சிக்கன் பீஸை எடுத்து வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். சேலடும் நம்ம அப்படியே பண்ணிக்க வேண்டியதான், குக்கும்பர் கேரட்டை வச்சு. நம்ம வந்து இதுக்கு வந்து சட்னியும் பண்ணணும், தக்காளி சட்னி. தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா ஆனியன், தக்காளி, பூண்டு, தக்காளி சட்னியும் புதினா சட்னியும் பார்த்தீங்கன்னா நான் அதோட டீட்டெயில்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கொடுக்குறேன். வந்து மல்லி, புதினா, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் தேவையெல்லாம் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். ஸோ அரைச்சி நல்லா இது மாதிரி வச்சுக்கிட்டோன்னா இதுக்கு அடிஷ்னல் டேஸ்ட் கொஞ்சம் கொடுக்கும். தக்காளி சட்னி அதே மாதிரி தான். ஸோ இதை போட்டு அப்படியே வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Until then, it's Omar signing off. Bye bye.